லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு ஒரு முக்கியமான போராட்ட வீரரை பற்றி தவறாக சித்தரிக்கப்பட்டு வீர் சவர்கர் பற்றி சொல்ல வரேன் நான். அந்த செல்லுலார் ஜெயிலே அவர் பேரில் தான் இருந்தது. அம்மனமாக நிற்க வச்சு அவங்க கையை கட்டிட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு முதுகில் அடிக்கிறது, கம்பிகளை விடுறது உடம்புக்குள்ளார, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னோடய வ்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்பாவுக்கு அப்புறம் நிறைய ஏமாற்றங்கள் இருந்தது. இந்த துறை அவர் அவ்வளோ ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நடிகர் சசிகுமாரை எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பையன் நடிக்க வந்துட்டான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அன்லெஸ் அன்டில் ஐ கோ அண்ட் டெல் தெம். நம்ம போய் அவங்க கிட்ட கதை தட்டி நான் தான் சார் விஜயசாரதி, இவரோட மகன், என்னோட படம் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோட்டோ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் அப்போ சுத்தாத கம்பெனி கிடையாது. முதல்ல சங்கி அப்படிங்கிறது வேற ஒரு ரூபங்கள் இருந்தது. இப்போ நம்ம சாமி கும்பிட்டாலே சங்கி அப்படிங்கிறாங்க. சங்கி அப்படிங்கிற நான் விபூதி வச்சுட்டு இருக்கேன், நான் சங்கீதாங்க. பேட்டியில் வீர் சவர்கர் பற்றி பேசியிருக்கேன், நான் சங்கீதாங்க. அப்போ நான் சங்கியா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு விஜயசாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்கள் உலகெங்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வரப்போகிற இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் நல்ல விஷயங்களும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். அதே மாதிரி பொங்கலும். ஓகே சார். ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய ஒன்று சொல்லிடுறேன், இதெல்லாம் கேரி பண்ணோம். கண்டிப்பாக இதில் வித்தியாசமான கேள்வி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. மாணவனும் எனக்கு ட்விட்டரில் தெரியும், முரட்டுத்தனமான ஒரு மனிதர். பார்ப்போம் என்ன கேட்குறாங்கன்னு. சார், இன்றைக்கி நிறைய ட்ராவல் விளாகர்ஸ் இருக்காங்க. அதாவது ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ட்ராவல் விளாகர்ஸாக மாறிட்டாங்க. எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸாகவும் இருக்காங்களே, அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் ட்ராவல் விளாகருங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு முதல் ட்ராவல் விளாகர் தமிழகத்திலேருந்து நீங்கள் தான் சொல்லணும். நிறைய இடங்களுக்கு போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் போன அனுபவங்களும் இப்போ நிறைய பேர் நிறைய வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவா இருக்குன்னு பார்க்க. மிகப்பெரிய வேறுபாடு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நாங்கள் போன காலங்களில் சமூக ஊடகங்கள் இப்படி இல்லை. அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி நாங்கள் போன ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லப்படாத விஷயங்கள் அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இன்னும் சொல்லியிருந்திருப்போம். எங்களோட நேரடி அனுபவங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் திரையில் பார்க்குறது மட்டும்தான். நீங்கள் எப்படி சொல்கிறது, இங்கேருந்து பாடுறா ஃபாரினாக போகிறான், எல்லா இடத்துலையும் ஓசியில் சுற்றுறான், பணம் வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு 12 மணிக்கு ஃப்ளைட் இருக்கும், நைட்டு 12 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு நாங்கள் அங்கேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும் சாதாரணமாக. இது நாங்கள் 4 மணி நேரத்துக்குன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணதுக்கு முன்னாடியே போகணும். போயிட்டு அதுக்கப்புறமா போய் 12 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இறங்கும்போது அந்த நாட்டில் வேறு டைம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மலேசியா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கணக்குப்படி 4 மணிக்கு போயிருப்போம்னு வச்சுருப்போம். அவன் கணக்குப்படி 6:30 மணிக்கு போயிருப்போம். அவர் சொல்லுவார், சார் 9 மணிக்கு வந்துடுவேன் சார், நீங்கள் கரெக்டாக பிக்கப் பண்ணணும், அண்ட் இட் இஸ் நாட் இந்தியன் டைம், இது மலேசியன் டைம், இந்தியன் பங்க்சுவாலிட்டி வேணாம் சார் அப்படின்னா அசிங்கமாக இருக்கும். 9 மணிக்கு கரெக்டாக போயிடணும், 2.5 மணி நேரத்தில் நாங்கள் திரும்பி குளிச்சுட்டு கடன் கிளம்பணும். அப்போது இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருந்தது. கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துலையும் காலையில் வண்டியில் ஏறணுன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம் எல்லா இடத்துக்கும். அவங்களுக்கு என்னென்னு தெரியுமா, அவங்க டூரிசம் போர்ட்லேருந்து வராங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இடங்களை கவர் பண்ணி இவங்க மூலமாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஜாலி தான் வச்சுக்கோங்க. கஷ்டம் நிறையா இருந்தது, ஜாலி இருந்தது. இன்றைக்கும் அன்றைக்கும் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இன்றைக்கி எதை வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு வடை போட்டுட்டு இருந்த ஒருத்தர், இன்றைக்கி அவர் யூடியூபர் பிரபலமாக இருப்பார். அவர் நல்லா வடை போடுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. போய் சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்ட அப்புறம் தான் நமக்கு தெரியும், இல்லை நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது மாதிரி நம்ம இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை எங்கள் குழு, நீங்கள் கேட்ட பாடல் குழு, இப்போ நம்ம தான் சொல்ல போகிறோம், ஒரு இடத்த பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, உங்கள் சொந்த ஊர் எது? சொந்த ஊர் சாத்தூர் சார். சாத்தூர். உங்கள் சொந்த ஊர்? தேவக்கோட்டை. சரி, ஓகே. இப்போ நான் சாத்தூர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சாத்தூரில் பரோட்டா ஃபேமஸ் தானே? ஆமாம்.
தேவக்கோட்டையில் வந்து அந்த வீடுகள் வந்து ஒரு பக்கம் ஆரம்பித்து இன்னொரு பக்கத்தில் தான் முடியும். அது அந்த எல்லையே இப்போ இந்த பக்கம் நுழைஞ்சோன்னா அந்த பக்கம் வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா அது அடுத்த தெருவாக இருக்கும். இப்போ நான் வந்து தேவக்கோட்டையில் வந்துட்டு இங்கே வீட்டோட அமைப்புகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்னேன்னா இவர் வந்து இவன் சொல்கிறது எல்லாமே போயிடா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே நான் வேறு எந்த ஊரை பற்றி போய் சொன்னாலும் அவர் வந்து என்ன போய் நினைப்பார். சாத்தூரில் ஃபேமஸானது இருக்குது, மக்ரோன் தாங்க சாத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது தூத்துக்குடியில் எல்லாடா ஃபேமஸ், இங்கே வந்து என்ன அங்கே அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்களே, இனிப்பு சக்கரை மிட்டாய் ஒன்று, சீனி மிட்டாய் ஒன்று நீட்டாக அடுக்கி வைப்பாங்கல்ல, அதெல்லாம் சாத்தூரில் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் சொல்லாமல் நான் அதை தான் சொல்கிறேன், உதாரணத்துக்காக சொல்ல வராங்க. அதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்பகத்தன்மை குறையும். இப்போ அதை மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நாமளே பார்க்குறோம், செய்திகளில் வருது, சார் ஒரு உணவகத்தை போய் பிரபலமாக பேசுகிறாரு, கொஞ்ச நாளில் ரெய்டு வருது, அந்த உணவகத்தில் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இவரை நம்பி போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஒன்று வருதில்லை. அப்போது நாங்கள் இருந்த நேரத்தில் நம்மளோட நம்பகத்தன்மைக்கு எந்த இடத்துலையும் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பயந்து பண்ணோம் ஒவ்வொரு விஷயமும். ஓகே சார், அதில் நிஜமாகவே நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த விஷயம் யார்கிட்டேருந்து வந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம். மகாபலிபுரத்தில் அர்ஜுனன் தவம் எடுத்துருக்கோம். நீங்கள் போயிருக்கீங்களா? சின்ன வயசில் போயிருக்கோம் நாங்கள். இன்னும் மாணவன் நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்குது மகாபலிபுரம், ஒரு நாள் லீவில் போயிட்டு வாங்க. அதில் ஒரு சிற்பம் ஒன்று இருக்கும். அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கேன். அப்படி ரிஷாக்காரர் போகிறாரு, அங்கே பார்த்து இருந்த அந்த மானை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. நிறுத்தியாச்சு. என்னது இங்கேயா அப்படின்னு. அங்கங்கே மான் இருக்குல்ல, அந்த அம்மா மானு குட்டி மானு 2 உட்காந்துருக்குல்ல, அது இந்திரா காந்தி வந்த போதிங்க அதை பார்த்துட்டு 10 ரூபா நோட்டில் வச்சாங்க அப்படின்னாரு. என்னடா அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடையில் கேட்டால், ஆமாம் சார் அந்த சொல்கிறது உண்மை தான். உடனே எங்கள் ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதை நாங்கள் சேர்த்தோம். ஏன்னா அது சுவாரஸ்யமான தகவல், யாருக்கும் வெளியில் தெரியாத தகவல். அந்த தகவலை நம்ம சேர்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் அது யார்கிட்டேருந்து வந்தது? அங்கே ரிக்ஷா ஓட்டுறவர்கிட்டேருந்து வந்தது. ஸோ எதுவாக இருந்தாலும் தகவல் வந்து சரியாக இருக்கும்படி அது வந்து என்ன சொல்லுது, நம்பகத்தன்மை நம்மளோட சொல்லும்போது நம்மளோட நம்பகத்தன்மை குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயந்து செஞ்சோம். இப்போது ப்ளாகர்ஸ் அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பாதி வந்து என்னென்னா வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா பணத்துக்காக தான் பண்ணுறோம் இல்லை. இப்போது எனக்கு ஒரு விடுதி ஒன்று இருக்குது, வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னா உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோடய விடுதி வந்து ஆஹா ஓஹோன்னு தான் பேச போகிறீங்க. ஓகே சார், நீங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க, ரொம்ப பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து ட்ராவல் விளாகர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து தான் மக்கள் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காரு, நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து போன ஒரு இடம் எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, இது நம்ம ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற. தயவு செஞ்சு ஒரு முறையாவது அந்தமான் போயிட்டு வாங்க. ஹனிமூனுக்கு போகிறீங்களோ இல்லை காலேஜ் டூர் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்களோ இல்லை ஃப்ரெண்ட்லியாக போகிறீங்களோ யாராக போகிறீங்களோ அந்தமான்ஸ் போயிட்டு வாங்க. எப்படி வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜாலியன் வாலாபாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நீங்கள் உள்ளே போனால் அந்த துப்பாக்கி குண்டு தொலைச்சதை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு கட்டம் சட்டம் அடித்து வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ மாதிரி. இத்தனை துப்பாக்கி குண்டு இங்கே தொலைச்சிருக்கு அப்படின்னு அந்த கிணறை பார்க்க முடியும். அந்த உள்ளே நுழையிற அந்த பாதையே ரொம்ப குறுகலாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம உள்ளே போனோன்னா ஏதோ ஒரு வழி, நம்ம முன்னோர்கள் தானே இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வழி ஒன்று இருக்கும். இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு வந்து ஒரு முக்கியமான போராட்ட வீரரை பற்றி தவறாக சித்தரிக்கப்பட்டுருக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் செல்லுலார் ஜெயிலில் போய் பார்த்தீங்கனாலே நல்ல வேளை நம்ம அந்த காலத்தில் பிறக்கலை, நம்ம சுதந்திர போராட்டத்திலலாம் ஈடுபடலை அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் வரும். ஒரு வேளை பிறந்திருக்கலாம், ஏதோ பண்ணியிருந்திருக்கலாம். வீர் சவர்கர் பற்றி சொல்ல வரேன் நான். அந்த செல்லுலார் ஜெயிலே வந்து அவர் பேரில் தான் இருந்தது. என்னென்னா அவர் அடைச்சி வச்சிருந்த ஜெயிலாக இருக்கட்டும், அவர் கூட மற்ற இந்திய போராட்டத்துக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்காக அவ்வளோ ஒரு கொடுமையான இதெல்லாம் இருந்தது. அவங்கள என்ன மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க, மாதிரிகள் அங்கே இருக்குது. அம்மனமாக நிற்க வச்சு அவங்க கையை கட்டிட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு முதுகில் அடிக்கிறது, கம்பிகளை விடுறது உடம்புக்குள்ளார, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்க தலைமுறை எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்துருக்காங்க, எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்னு தெரியாது. ஆனால் அவரை திட்டணும் அப்படிங்கிறதுனால திட்டுறோம். காந்தியை வந்து எத்தனை பேருக்கு அவர் சொன்ன விஷயங்கள் நல்லது அப்படிங்கிறது தெரியாது, அவரை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி திட்டிகிட்டு இருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, அவரை திட்டணும்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து சும்மா கூட்டத்தோட கோவிந்தா, தனியாக கூப்பிட்டு நீங்கள் அவர் மாப் சைக்காலஜி தான், தனியாக கூப்பிட்டு நீங்கள் விசாரித்து பாருங்கள், அவருக்கு அந்த பேசுகிற தைரியம் இருக்காது. அதனால் நான் சொல்வேன் அந்தமான்ஸ் போயிட்டு வாங்க. ஏன்னா அந்தமான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அண்ட் என்னென்னா கப்பல் போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்போது சென்னையிலேருந்து, வைசாக்லேருந்து, பெங்கால்லேருந்து, ஸோ இந்த 3 இடங்கள்லேருந்து அங்கே பெரும்பகுதி இருக்குது. அது ஒரு மினி இந்தியாவாக இருக்கும்.
ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஊர். ஜார்வாஸ் பகுதியில் போகிறதா இருக்கட்டும், அங்கே ட்ரைபல்ஸ் இருக்காங்க, நிக்கோபாரிஸ் இருக்குது. இன்னொரு பகுதியில் வந்து நம்ம யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு தீவு ஒன்று இருக்குது. இன்னமும் அந்த பழமை மாறாமல் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த தீவில் இருக்க மக்கள்லாம் வந்து அந்த யாராவது போகிறாங்கன்னா ஈட்டி எறிகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஈட்டி எறிகிறான்னு தெரியுதில்ல, எதுக்கு போகிறீங்க? அவங்கள நிம்மதியாக வாழ விட்ருங்க. திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஒரு முறை போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து சொன்னார், அவங்களோட சூழலில் இயற்கையோடு அவங்க எப்படி வாழறாங்களோ அப்படியே விட்டுருங்க. அவங்களுக்கு நீங்கள் பேண்ட் சட்டை போடுறதுக்கெலாம் கற்றுக் கொடுக்காதீங்க. அவங்களையே நம்மள மாதிரி மாற்றுறீங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி வாழட்டும், அது அவங்களோட உலகம் அப்படின்னா. ஓகே சார், அதே மாதிரி தான் யூடியூப்பில் நீங்கள் சொன்னீங்க, அதாவது சாவர்கரை திட்டுறாங்க, காந்தியை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களை மாதிரியான ஆட்கள், அதாவது பூமர்னு எங்களையும் திட்டுவாங்க. உங்களை திட்டுறது இல்லை சார், உங்களை பற்றி தவறான நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா சார்? அதாவது உங்களை பற்றி இல்லை, ஃபேமஸாக இருக்கிறவங்களை பற்றி இவங்க வந்து யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் அந்த எதுக்கு போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, எதுக்கு போடுறாங்க? வியூஸுக்காக. இருங்க, நம்ம 2 பேரும் பேசுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம், சொல்லுங்க எதுக்கு போடுறாங்க? எதுக்கு அது மூலமா அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் அது சுயநலத்தில் பண்ணுறது தானே. நான் அனுபவிச்சிருக்கேங்க. அது நான் அனுபவிச்சதோட வெளிப்பாடு தான் என்னோட முதல் வீடியோ, நீங்கள் கேட்ட சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இலங்கையில் இருந்த சமயத்தில் எனக்கு நிறைய பேர் அது லிங்க் ஷேர் பண்ணாங்க. அப்போ நான் அதை போட்டேன், சன் டிவி விஜயசாரதியின் இன்றைய நிலைமை அப்படின்னு. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா எல்லா இடங்களையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நான் சொல்கிறத வார்த்தையை தொடச்சி மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரியே கூட இருக்கும். ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுட்டு இப்படி கை வச்சிட்ருப்பேன். அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அந்த ஃபோட்டோ போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு சைத்தான் படத்தில் ஆட்டோக்காரனை வேஷம் போட்டுட்டு நடித்தது போட்டுருவாங்க. பக்கத்தில் அந்த இது தம்ப்நெயில் சொல்ல வர பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆட்டோக்காரர் அந்த அதே காக்கி சட்டையோட ரோட்டில் கிடப்பார். ஐயோ விஜயசாரதி இது மாதிரி குடிச்சு செத்து போயிட்டான் போல இருக்குது, ரோட்டில் விழுந்து கிடக்கிறான் போல இருக்குது. உள்ளர வரவங்களுக்கு இன்று இவர் சன் டிவியில் சேனல் ஹெட்டாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? நல்ல விஷயங்களை சொல்லி ஒருத்தங்களை வர வைக்க முடியலன்னா நீங்கள் அங்கேயே தோற்று போயிடுறீங்கல்ல. ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அவங்க கொண்டு போய் சேர்த்து அதனால் வராங்களா, ஓகே வரட்டும். அப்படி முடியலையா, அதுக்காக நான் வந்து தப்பான வழியில் போய் இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னா அது வந்து இல்லை, கிசு எழுதுகிறவங்களுக்கும் இவங்களுக்கும் வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு கிளிக் பைட் தம்ப்நெயில் வைக்கிறவங்களுக்கு, இல்லை தம்ப்நெயில் வச்சுட்டு கிளிக் பைட் டேக்ஸ் வைக்கிறவங்களுக்கும் இதுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. உங்களை குரலை கேட்டவுடனே சின்ன வயசு நினைவுகள் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு சார். ஒன்றா அப்போ கேட்ட மாதிரியே அந்த குரல் இன்னும் அப்படியே இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். உங்களுடைய முகமும் சரி, குரலும் சரி. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாதிரி லொடலோடன்னு பேசிகிட்டே இருக்கேன், அதுதான், வேறு எதுவும் இல்லை, நிஜமாவே அதுதான். 1996 2007 வரைக்கும் ஒரு 11 ஆண்டு கால பயணம். நீங்கள் கேட்ட பாடல் ஒரு 600 எபிசோட்ஸ் கிட்ட பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நீண்ட நெடுங்காலம் ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அப்போது அவ்வளவு தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி மக்கள் மத்தியில் அதை கொண்டு போகும்போது அதுக்கு பின்னாடி என்னென்ன சவால்கள் இருந்தது, அதை தாண்டி எப்படி அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தும்? அது 11 வருஷமும் எனக்கு சவால்கள் அப்படின்னா, நான் இழந்தது கொஞ்சம் நிறைய. வாரம் இவன் வந்து ஊருக்கு போயிடுவான். ஒரு தடவை கேபி சார்கிட்ட வீட்டுக்கு வீடு லூட்டின்னு ஒரு சீரியல் ஷூட்டிங் இருந்தது. அன்றைக்கி லொக்கேஷன் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு வந்திருந்தார் அவர், கே பாலச்சந்தர் சார். நான் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 சீரியல் நடிச்சிருக்கேன். அப்போ சந்திக்கும் போது அவர்கிட்ட, சார் நான் உங்களோட டைரக்ஷனில் ஃபுல்லாக ஒரு சீரியல் பண்ணணும். நீ எங்கேப்பா, நீ இந்த வாரம் வந்து கொடைக்கானல்லேருந்துங்கிற, அடுத்த வாரம் வந்து அமெரிக்காலேருந்துன்னு கத்துற அப்படின்னாரு. அந்த வாரம் ஆக்சுவலாக நான் கொடைக்கானல் தான் சொல்லி கத்திருக்கேன் நான். அப்போது நான் கமிட் பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனை ஆகும்ல அப்படின்னாரு. இல்லை சார், நாங்கள் ஒரு தடவை போனோன்னா ஒரு வாரத்தில் நாங்கள் 6-7 எபிசோடு எடுத்துடுவோம், அப்படி தான் சார் பண்ணிட்டு வரோம். நாங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நான், ஒரு மாதத்தில் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் சார் பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் நல்ல கேரக்டர் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்க இதனால் என்னென்னா, இவனை கமிட் பண்ணால் இவன் ஊருக்கு போயிடுவான், இவன் இருக்க மாட்டான், நம்ம கூட இருக்க மாட்டான், அதனால் நமக்கு தேதி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதனால் அவங்க யோசிக்கும் போதே வந்து ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் யோசிப்பாங்க. அதை தாண்டி பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு சில சில்லற பாலிடிக்ஸ் இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. அண்ட் நம்ம திறமையினால் நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இப்போது தீபாவளி வருது, பொங்கல் வருது, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் வருது, அங்கே சன் டிவியில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3 ப்ரொடியூசர் மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் வந்து காம்பேராக தான் இருக்கேன். மீட்டிங் கூப்பிடுவாங்க, மீட்டிங்கில் போய் உங்களாம் பேசுவாங்க, யார் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. பேச போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, விஜயசாரதி நான் இப்போ மீட்டிங் போகிறேன், நம்ம வந்து இவரோட இன்டர்வியூ பண்ண போகிறோம், யாரும் சொல்கிறதையும் ஒத்துக்காத, சரியா அப்படி சொல்லிட்டு போவார். அது மாதிரி 3 பேர் பெஸ்ட்டு போவாங்க. அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். சமயத்தில் அந்த காலத்தில் நான் பண்ண 2-3 இன்டர்வியூஸ்லாம் கூட வந்திருக்கு.
முதல் நாள் நைட் ஒன்று, இல்லை அடுத்த நாள் காலையில் ஒன்று நைட் ஒன்று, இப்படி மாற்றிலாம் கூட வந்திருக்கு. இப்போ தான் ஒருத்தருக்கு ஒரு ப்ரோக்ராம், அப்புறம் காலடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிலாம் வந்தது. இப்போ பழையபடி எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பார்க்கல, இப்போ சமீப காலங்களில் சன் டிவி பார்க்கல. அந்த மாதிரி மாறி இருக்கு நிறைய. அப்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேதிகளில் அங்கே தான் மெயின் சவால் இருக்கும். நான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கமிட் ஆகிருக்கேன், ஒரு சினிமா ஒன்று கமிட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஃபாரின் டூர் போகணுன்னு இருக்கும். சரி ஓகே அப்படின்னு, இல்லை சார் சன் டிவி, சன் டிவினா அப்போ ஓகே சார். அந்த நேரத்தில் ஒரே டிவி அதானே இருந்தது. சினிமா முடிச்சதுக்கப்புறம் சன் டிவி தானே வாங்கணும். சன் டிவி, சரி சார் அடுத்த ப்ராஜெக்டில் பார்க்கலாம் சார். ஸோ இது மாதிரி இழப்புகள் இருந்திருக்கு. தாண்டி நீங்கள் மக்களுடைய மனசில் அது நிறைய இருந்திருக்கு. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன சேர்த்தது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சீரியல் நடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சித்தி பண்ணேன் அப்படின்னா, ராமேஸ்வரம் போயிட்டுருக்கேன், போகும்போது போலீஸ்காரர் வந்து கேட்குறாரு, ஃப்ராடு கண்ணன் தானே நீங்கள் அப்படின்றார். சார் நல்லா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இதை மட்டும் ஃப்ராடு கண்ணன்னு சொல்கிறீங்களே. இல்லைங்க அதாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் சார், ஆனால் நான் அந்த தொடர் முடிஞ்சதுன்னா பேர் ஞாபகம் இருக்காது, நான் யாருங்கிறது தெரியும், இதுக்கு முன்னாடி என்னவோ நடித்தார். ஆனால் இன்றைக்கும் விஜயசாரதிங்கிற பேர் வந்து நினைவில் இருக்குது. இதை நான் அனுபவிக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நான் கிராஸ் பண்ணும்போது விஜயசாரதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து திரையில் வரதை நிறுத்தி 2011 நிறுத்திட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் மக்கள் நினைவில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சுகம். ஓகே சார், ஒரு பெஸ்ட் காம்பையர், அதாவது சிறந்த தொகுப்பாளர் அப்படிங்கிற விஜயசாரதி, ஒரு சிறந்த நடிகர் விஜயசாரதி அப்படிங்கிறவர் வந்து மறைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க, குறிப்பாக சொல்லணும்னா படையப்பால சூப்பர் ஸ்டாரோட மருமகனாக கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய சீரியல்கள்லையும் நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த நடிப்பில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? நான் வந்து மறைந்த நடிகர் திரு சசிகுமார் அவருடைய மகன். ராஜபாட் ரங்கதுரையில் நடிச்சிருப்பாங்க. ராஜபாட் ரங்கதுரையும் ஒரு மொத்தம் 63 படங்கள் பண்ணியிருக்காங்க அப்பா. அதுக்கு முன்னாடி இராணுவத்தில் சீனா போரில் இருந்தாங்க, ஜனாதிபதி விருது வாங்கியிருக்காரு. அவர் சாதிச்சது நிறைய, 29 வயசுக்குள்ளார அவர் ரொம்ப சாதிச்சுட்டு போயிட்டார். என்னுடைய தலைவர் அப்படின்னு அவர் சொன்னது கர்ம வீரர் காமராஜர். நான் ஏதாவது சாதிச்சுட்டு தான் அவர் போய் சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரமான ஒரு அரசியலில் இருந்தார் அவர். காங்கிரஸ் பற்றாளர் அப்படிங்கிறத விட திரு காமராஜர் பற்றாளர் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளோ பிடிக்கும் அப்பாவுக்கு அவருக்கு. எதனால் ஆர்மிலேருந்து வந்தவர் நாடகம் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் இது வரைக்கும் நான் எங்கேயும் சொன்னது கிடையாது. அப்பா வந்து பண்ண ஒரு நாடகம் வந்து கேஷுவல் லீவ். இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்கள். லீவ் போட்டு ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் போய் சொல்லிவிட்டு, பாஸ்கிட்ட போய் சொல்லிவிட்டு, ஒரு ஆள் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போவார். கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிற அதே ஸ்டேடியமில் அதே இடத்துல அங்கே பாஸு உட்காந்துருப்பார், தில்லுமுள்ள. கேஷுவல் லீவ் அப்படின்னு அப்போ ஆன் ஸ்டேஜ் டபுள் ஆக்ஷன் பண்ண ட்ராமா அது. ஸோ அப்போவே அதெல்லாம் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணியிருந்தார். ஸோ நான் அது வரக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா அப்பா என்னோடய வ்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்பாவுக்கு அப்புறம் நிறைய ஏமாற்றங்கள் இருந்தது. இந்த துறை வந்து அவர் அவ்வளோ ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். சரி நம்ம வந்து இதுக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா காலேஜில் வந்து நான் ரொம்ப லொடலோடா எம்எஸ்சி படிச்சிருக்கேன். படிக்கும்போதெல்லாம் ரொம்ப லொடலோடான்னு பேசுவேன். எல்லாத்துக்கும் குறுக்க பேசிகிட்டு இருக்கிறது, என்ன யார் மனம் நோகாமல் சிரிக்கிறது, அதுதான் எப்படி வந்ததுன்னு தெரியாதது, அப்படி பேசுவேன். இன்றைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கும்போது நான் அப்படி பேசுவேன். இதனால் ஒரு சிலர் வந்து அவன் வேணுன்ட்டே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு சில நண்பர்களும் இருப்பாங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம போயிடணும். அந்த புரிதல் எனக்கு இப்போ தான் வந்தது. சரி, அவங்களோட அறிவு அவ்வளோதான், அவங்க அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு, நான் அதுக்காக பண்ணலடா நம்ம எவ்வளோ நாள் நம்ம சொல்ல முடியும், இதுதான் என்னோடய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு. இப்போ என்ன சாப்பாடு வச்சாங்கன்னா சாப்பிட்டுட்டு உப்பு அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறது என்னோடய காரம் அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் நான் சாப்பிட்ருவேன். அது சொல்லாமல் இருக்க மாட்டேன்னு அது மாதிரி ஒரு குணம் இருக்குன்னா இதுதான் ஆணுச்சு. அப்போது அங்கேருந்து மாறி கொஞ்சம் திடீர்னு சொன்னாங்க வீட்டில், இது மாதிரி ஆடிஷன் ஏதோ ஒரு புது சேனல் கொண்டு வருதே பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஜேஜே டிவி. ஜெயா டிவியாக இருக்குது. ஆமாம், அதுக்கு இப்போ ஜேஜே டிவி தான் இருந்தது. அப்புறம் மூடிட்டாங்க. ஓகே, 95 ஆரம்பிச்சது. ஸோ 95னா 94 அதுக்கு இதுக்கு போனேன். 30 வருஷம். 94 நான் போனேன் அதுக்கு. 30 years ஆஃப் விஜயசாரதி. 3 வருஷம் பாடி முச்சே 30 வருஷம் போகும்போது செலக்ட் ஆகிட்டேன். முரளிராமன் சார் தான் இருந்தார், செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர், அப்புறம் தயாரிப்பாளராக அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது மூடினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்போ என்ன பண்ணலாம், நடிக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நடிகர் சசிகுமார் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய பையன் நடிக்க வந்துட்டான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அன்லஸ் அன்டில் ஐ கோ அண்ட் டெல் தெம். நம்ம போய் அவங்க கிட்ட கதவை தட்டி, நான் தான் சார் விஜயசாரதி, இவரோட மகன், என்னோடய படம் இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபோட்டோ அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய், அப்போ சுத்தாத கம்பெனி கிடையாது. என்ன ஒரு
நல்ல விஷயம் அப்படின்னா எனக்கு கடவுளோட blessings இருந்தது ஒரு வகையில். இப்போ நான் உங்களோட கம்பெனியில் உங்களோட ப்ராஜெக்டில் நான் ஒன்று ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னை சேர்த்துப்பீங்க. யோசிக்கும் போது இந்த கேரக்டர் நேமுக்கு விஜயசாதி சரி செட் ஆவார், இல்லைனா விஜயசாதிக்கு ஒரு கேரக்டர் இந்த கொடு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு சிகரெட்டு தம்மு பழக்கம் கிடையாது. ஸோ அதனால் நான் சொன்ன நேரத்துக்கு வந்துடுவேன், அவங்க கொடுத்த நேரத்து வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் கேமரா முன்னாடி அவங்க என்னதை எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆரம்பத்துலலாம் நிறைய தடுமாற்றங்கள்லாம் இருந்தது. நம்ம நடிப்புங்கிறத நான் கற்றுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் நாகா சார் எனக்கு உதவி பண்ணார் ரொம்பவே. அப்போது இது இப்படி இந்த மாதிரி நிறைய தடுமாற்றங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்படியே சீர்படுத்திக்கிட்டே வந்தது தான். அப்படி தான் வந்தது. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா கேக்க நகரில் எங்கள் அக்கா வீடு இருந்த அதே தெரு முனையில் ஒரு சினிமா கம்பெனி ஒன்று இருக்குது அப்படின்னு போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக என்னோடய ஃபோட்டோ ஆல்பம் எடுத்துகிட்டு போய் பார்த்தா சேரன் சார் இருந்தார் அங்கே. தேசிய கீதம் படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், விஜயசாரதி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டார். நாகார்ஜுன் அப்படின்ட்டார். ஒரு சில ஃபோட்டோவில் அந்த சாயல் இருக்கும். சரி அப்படின்னு சொன்னால் ஓகே சந்தோஷம். முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைக்கு வந்தது என்னோடது தேசிய கீதம் தான். அப்புறம் அங்கேருந்து அவரை ஃப்ரெண்ட்ஸில் தான் நான் இதுக்கு ராகவேந்திர மண்டபத்துக்கு போய் படையப்பா அந்த இதுக்கு போயிருந்தது. இப்படியாகத்தானே நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சியில் சார் உங்களுடைய அடையாளமாக இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். தி பேக் வாக்கர் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் உங்களுடைய அடையாளமாக இருக்குது. ட்விட்டர்லேயும் உங்களுடைய யூசர் நேம் அதுவாக தான் வச்சுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது திட்டமிட்டு நீங்கள் அதை பண்ணதான் அது இயல்பாக அமைஞ்சது. அது இல்லை ஒரு பின்னாடி நடக்கணுங்கிறது திட்டம் இல்லை. ஆரம்பத்துலலாம் இப்படி நேராக நடந்து தான் பண்ணிட்டு இருந்தது. என்ன ஆகும்னா இப்படி எட்டி பார்ப்பாங்க. சன் டிவிக்கு ஆளை பார்த்தோன்னு தெரியும், சன் டிவின்னு தெரியும். பார்த்தோன்னே அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி நடந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ பார்த்தா திடீர்னு திரும்பி பார்த்தா நம்ம பின்னாடி அப்படியே ஒரு கூட்டமாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அது கேமராமேனுக்கு இடையூறாக இருந்தது. ஃப்ரேமுக்கும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் சமயத்தில். நம்ம அதை பின்னாடி இருக்க அழகான இதை வியூ காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி மலையும் இருக்கும், பள்ளத்தாக்கு அந்த மாதிரிலாம் இருக்க ஒரு இடங்களில் போய் நடந்துகிட்ருக்கோம். நான் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், பின்னாடி பெரிய மலை இருக்குது அப்படின்னா ஆட்கள் நடந்து வரும்போது அது ஃப்ரேம் இதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சரி இப்படி மாற்றி பண்ணலாமா, அவருக்கு அந்த கேமரா அவ்வளோ பெரிய கேமரா தூக்கிட்டு பின்னாடி நடக்கிறது கஷ்டம், அதனால் நான் பின்னாடி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சது. இப்போ தானே கேமராவில் சின்னதெல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் அந்த கேமராவோட வெயிட்டே ஒரு பெருசாக இருக்கும், 7 கிலோ 8 கிலோ கிட்ட இருக்கும். ஜேவிசி அது மாதிரி பேட்டர்ன். அதுக்காக பண்ணது அது உங்களுடைய அடையாளமாகவே நீ வரைக்கும். ஆமாம், அது என்னென்னா அது எங்கேயுமே தடுமாறல. நாங்கள் என்ன நினச்சோம் சார், நீங்கள் ரஜினி சாரோட ரசிகர், ரஜினி சார் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் ஸ்டைலுக்காக. ஸோ நீங்கள் ஸ்டைலுக்காக அதை ட்ரை பண்ணிங்கன்னு நினச்சோம் சார். இல்லை, தலைவரோட ஃபேன், தீவிரமான வெறியன். அதை இவரை பற்றி கேள்விகள் வச்சுருக்காரு சார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய என்ன சொல்கிறது, ஒரு குரு மாதிரி தான் நான் அவரை சந்திப்பேன். நீங்கள் தலைவருடைய ஃபேன் சொன்னதுனால எல்லாருக்குமே தெரியும் அது. நானும் ஒரு தலைவருடைய ஃபேன் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க சார். அதில் நானும் பார்த்துருக்கேன் எத்தனையோ இன்டர்வியூஸ். அதில் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு பேட்டினா 2010 அந்த நேரத்தில் எந்திரன் டயத்தில் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் பண்ண அந்த இன்டர்வியூ. சூப்பர் ஸ்டாரை பேட்டி எடுக்கிறதுனாலே பல பேருக்கு கைகாலெலாம் நடுங்கும். ஆனால் நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு முத்தமே கொடுத்துருப்பீங்க அதில். ஆமாம், அது பார்க்கும்போது இதுமாரி ஒரு பாக்கியம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு தலைவர் ரசிகர்கள் எல்லாருமே நினைப்பாங்க. நானும் நினச்சிருக்கேன் எத்தனையோ தடவை. அது எப்படி அந்த ஒரு நிகழ்வை நடத்தி காமிச்சிங்க? இல்லைங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. அதாவது எப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாங்கள் மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச் அங்கே தான் நடந்தது எந்திரனுக்கு. அது அங்கே இருக்க ஆஸ்ட்ரோ டிவி இருக்கு இல்லையா, இப்போ திரு அனந்தகிருஷ்ணன் சமீபத்தில் இறந்து போனார். ட்வின் டவரோட ஓனர், பெட்ரோனாஸ் ட்வின் டவர் ஓனர் இருக்குல்ல, அவரோடது தான் ஆஸ்ட்ரோ டிவியும் அவரோடது தான். அவங்க தான் அதை ஹெச்டியில் முதல் முறையாக அங்கே மலேசியா முழுக்க அதை லைவ் பண்ணாங்க. ஓகே. அப்போது இங்கேருந்து நான் ஃப்ளைட்லேயே அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, அப்பா தெரியாதுப்பா, எப்படி சொல்லிட்டாருப்பா, நீ ஃப்ளைட்டுக்குள்ளாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கணுமாம்மாப்பா. சொன்னது தம்பி அப்படிங்கிற ஒரு நண்பர். நாங்கள் 2 பேரும் நிறைய பேரை பேட்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் 2 பேருக்குமே என்னென்னா, இவரோட பேட்டி எடுத்துட்டோன்னா அதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலோடு இருக்குல்ல, 100 செஞ்சுரி அடிச்சுட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சச்சின் இருந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு தலைவர் தான் ஒரு எல்லை கோடு மாதிரி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா ஆனால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆச்சுன்னா, ஃப்ளைட்டில் போகும்போது நான் ஸ்டூவர்ட் கிட்ட சொன்ன மாதிரி அவர் எடுக்கணும் அப்படின்னா, and you are from Sun TV, you are the producers of Sun Pictures and the Sun TV. Okay, I'll tell them when they are free. Once they have the dinner, I'll let you know. Okay. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் போய் இது மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார், எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா இடங்களை அங்கே சுத்தப்படுத்திட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சங்கர் சார்கிட்ட,
அங்கே சிம்பு உட்காந்துருந்தார் அவர்கிட்ட, அப்புறம் விவேக் சார் இருந்தார் அவர்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையாக பேசிகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் தலைவர் உட்காந்துருந்தார், தலைவர்கிட்டையும் பேட்டி எடுத்தேன். அங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறது எல்லாம் சகஜமாகிட்டே வந்தது. அதுக்கு முன்னாடியே படையப்பா பண்ணியாச்சு இல்லை, ஸோ அதுலேயே தெரியும் அவருக்கும் மெமரி ரொம்ப ஷார்ப்புங்க அந்த அளவுக்கு ஷார்ப்பு. அண்ட் என்னென்னா அவர் பேசுகிறது வந்து எப்போவுமே யோசித்து, எல்லாருமே நிறைய பேர் இப்போ சொல்லிட்டாங்க, அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான், ஹி ஸ்பீக்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அதனால இல்லை, பொய் கிடையாது அதில், அவர் பேசுறதில் எந்த விஷயத்துலையுமே அவர் பொய் சொல்ல மாட்டார். ஸோ தெளிவாக பேசுவார், திறம்பட. இன்றைக்கெலாம் அவர் மேடையில் ஏறினார்னா என்ன மாதிரி பேசுகிறார், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் கூட ரெண்டாவது இருக்கையில் தான் போய் உட்காரணும் பின்னாடி, அந்த அளவுக்கு அழகாக பேசுகிறாரு. மொத்தம் கொடுத்தாலும் கொடுத்துருவோம் போல இருக்கு இவரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போனது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. திடீர்னு போய் கண்ண முடிக்கோங்க, அது பாதி இன்டர்வியூவில் நடந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கனாலே உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி ஸ்டிஃபாக இருப்பார், திடீர்னு ரிலாக்ஸ்டாக பேச அப்படிலாம் சர்ச்சு இது இப்படிலாம் கேட்குறீங்க, டீப்பான கோயிலெல்லாம் கேட்குறீங்க அப்படிலாம் பேசிட்டு ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருப்பார். அது வந்து முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்தது. அப்படி டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகிட்டார். அந்த பேட்டியில் நீங்கள் ஒரு கதை சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆமாம். அப்போ சில செகண்ட்ஸ் யோசிப்பார், அந்த யோசிக்கிறத கூட நீங்கள் அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருப்பீங்க, அது கூட அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். எனக்கு அது வேணும். அவர் இன்னைக்கு அதுதானங்க உங்களுக்கு இன்ஸ்டாலாம் ரீலாக போயிட்டு ரீலாக இருக்குது, வேற வேற கேள்விக்கு போட்டு போயிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறேன்னா அதை எடுத்து போடுறாங்க. அவருடைய ஒவ்வொரு அசைவுமே ட்ரெண்ட் ஆகுதுன்னா என்னதுன்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திரையில் பார்க்குற ஸ்டைல் குறைவு. கண்டிப்பாக நேரில் வந்து அவர் ரொம்ப ஸ்டைலுங்க, ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆள். திரும்ப பேசுகிறது, அதாவது இதையும் சொல்லியிருப்பாங்க, நம்ம மனசை அவர் ரீட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு நான் அவரை வந்து அவர் எல்லாருமே இப்போது பட்டினத்தார் பண்ணாத சேஷ்டைகளா, சின்ன வயசில் சிறு வயதில் அவர் பண்ணாத சேஷ்டைகளா, பின்னாடி அவர் பட்டினத்தாராக மாறும்பொழுது அவருடைய ஞானம் என்ன, அறிவு என்ன அப்படிங்கிறது எந்த அளவுக்கு. அப்போது இவர் ஒரு சாதாரண ஒரு கண்டக்டராக இருக்கும் பொழுது அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து பண்ணாத இதெல்லாம் இருந்திருக்காது. டம் மாறோன்னு சொல்லிட்டு நான் இதவே கேட்டிருக்கவர், நம்மளதெல்லாம் அப்படி தான் வேகமாக அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கணும், எவனாவது எதிரி வந்தால் அடிச்சிடணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் இருந்தவர் இன்றைக்கி இவ்வளோ ரிஃபைண்டாக இருக்கார், இவ்வளோ மாறி இருக்கார், இவ்வளோ பேசுகிறாரு, இவ்வளோ இன்டெப்த்தாக பேசுகிறேன். நானும் வாசு விக்ரம் சாரும், இவர் இருக்குல்ல MRR வாசு சாரோட நானும் அவரும் என்ன பண்ணோம், சிஷா போயிட்டு இன்றைக்கி அவர்கிட்ட லாஸ்ட் டே ஷூட்டிங் ஏவிஎம்மில் படையப்பா, இன்றைக்கி போய் தலைவர்கிட்ட போயிட்டு சொல்லிடலாம், ஆமாம் குரு இப்போ விட்டால் நம்ம அப்புறம் எப்போ பார்க்குறது அவருன்னு தெரில, போய் சொல்லிட்டு போகலாம், அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கூட கிடையாது, ஆமாம் சிஷா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக்ரட்டரிக்கிட்ட சொல்லி, அவருக்கு தனி க்ரீன் ரூம் இருக்கும், வாங்க கதை வாங்க உள்ள கதை வாங்க, இதான் லாஸ்ட் டே ஷூட்டிங், அதுக்கப்புறம் எப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அதானே வாங்க வாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு, என்னடா அது இந்த வச்சு நம்ம மனசில் நினச்சிட்டு போகிறத சொல்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி படையப்பா ஷூட்டிங் சமயத்தில் திருவண்ணாமலை பற்றி இப்போ தான் திருவண்ணாமலை தீபம் வந்து முடிஞ்சுது. ஆமாம் ஆமாம். நான் சொன்னேன், அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் வந்து திருவண்ணாமலை போயிருந்தோம் சார், நாங்கள் கிரிவலம் போயிருந்தோம், அங்கே லைட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் போட்டிங்களா சார்? ஆமாம் போயிருந்தீங்களா, நல்லா இருந்ததா அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது சார், எல்லாருமே அந்த பக்கத்தில் போகிறவங்க அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர்லையாவது ஒரு தடவை உங்களை நினச்சிக்கிறாங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சார். அது மட்டும் கிடையாது, நீங்களும் பௌர்ணமியில் கிரிவலம் வரீங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இல்லைங்க நான் வரதில்லை. அதுக்கப்புறம் அவர் சொன்னது, அவர் ஸ்பிரிச்சுவலாக எவ்வளோ முதிர்ச்சியாக இருக்கார் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம வந்தோன்னா சாமி முன்னாடி நிற்கும்போது எல்லோரும் என்ன தான் பார்ப்பாங்க, சாமியை பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, அதனால தான் நான் போகிறத தவிர்த்துட்டேன். இது யாருங்க சொல்வா? எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் நான் அந்த கோயிலுக்கு போனேன்னு அடையாளப்படுத்திட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடுற ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்ம போனால் சாமியை பார்க்க மாட்டாங்க, என்ன பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் போகிறது மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து எனக்கெலாம் அவர் குரு மாதிரி. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து ரஜினி சார் அவர்களை பற்றி பேசிட்டீங்க. இப்போ ரஜினி சார் மேலே வைக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா, அவர் வந்து ஒரு சங்கி, சாமி கும்பிட்றாரு அதனால் ஒரு சங்கி அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து சங்கி அப்படிங்கிறது வேற ஒரு ரூபங்கள் இருந்தது. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டாலே சங்கி அப்படிங்கிறாங்க. சங்கி அப்படிங்கிறது விபூதி வச்சுட்டு இருக்கேன், நான் சங்கி தாங்க. பேட்டியில் வீர் சாவர்கர் பற்றி பேசியிருக்கேன், நான் சங்கி தாங்க. அப்போது நான் வந்து காந்திஜியை பற்றி பேசியிருக்கேன், அப்போ நான் சங்கியா? காந்திஜியை வந்து இன்னும் சங்கி அந்த இதில் இல்லை. இப்போ காந்திஜியை வந்து இல்லைன்னு சொல்கிறது ஒரு சாரார் இருந்துட்டு இருக்காங்கல்ல. காந்தியால் தான் நம்மளோட சுதந்திரம் வந்து இந்த மாதிரி ஆச்சு, வல்லபாய் பட்டேல் தான் வந்து அந்த நேரத்தில் பிரதமராக வந்திருக்கணும், காந்தி தான் நேதாஜி தான் வந்திருக்கணும். நீங்கள் அந்தமான்ஸுக்கு போனீங்கன்னா நேதாஜியோட சுவடுகளை பார்க்க முடியும்.
அவங்களுடைய சுவடுகள் இந்த சென்ஸ் அவர் வந்துட்டு போனது அந்த வரலாற்று சுவடுகளை பார்க்க முடியும்னு சொல்ல வரேன். ஓகே. ரூயின்ஸ் ஆஃப் ராஸ் அப்படின்னு ஒரு தீவு ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயே இருக்குது. அங்கே குட்டி குட்டி தீவுகளுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்க முடியும். அப்போது அதெல்லாம் சங்கியா? அப்படி எல்லாம் செய்யறதுனால சங்கின்னு சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போட்டோம். அது அவங்களோட என்னை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்குது இல்லையா? நான் நினைக்கல. நான் என்ன நினச்சிக்கிறேனோ அதுதான் என்னுடையது. நான் என் மனசில் நான் வந்து கடவுளை நான் நம்புகிறேன், என்னுடைய கடவுளை நான் நம்புகிறேன். உங்களுடைய கடவுள் எதுவோ அதை நான் வந்து அவமதிக்காமல் நான் போயிட்டுருக்கேன். ஓகே. அந்த வகையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னுடைய தர்மமும் எனக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்கு. அதான் சார், அதுதான் எங்கள் கேள்வி. அதாவது நீங்கள் ட்விட்டரில் நிறைய போஸ்ட்லாம் போடுவீங்க. இப்போ கோயிலுக்கு போகிற மாதிரியோ போட்டிருந்தீங்கன்னா கீழே வந்து உங்களை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்கட்டும். சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் திருநீர் வச்சுட்டு போகிறாரு, சாமி கும்பிட்றேன்னு சொல்கிறாரு, மாலை போடுறாரு அப்படின்னாலே சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளப்படுத்துகிறாங்களே சார். இந்த அரசியலை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போது இல்லை, சங்கிங்கிறது வந்து கோயிலுக்கு போனாலே அவங்க சங்கி அப்படின்னு சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் தொழுதுட்டு வந்தாலும் அவங்களும் சங்கிகள் தான். கடவுள் நம்பிக்கை இருக்குது. இல்லை, சங்கி அப்படிங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸோட ஒரு இல்லை இதாக பார்க்க நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரவங்கள தான் சொல்கிறாங்க. அவங்கள அப்போது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இந்து கோவிலுக்கு போயிட்டு வரவங்க மட்டும்தான் சங்கி, ஹிந்து நம்பிக்கைகள் இருக்கவங்க தான் சங்கின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி தான் சொல்கிறாங்க சார். இப்போ உங்களோட போஸ்ட்டு பார்க்க முடியுது. இப்போ இந்துக்களுக்கு ஆதரவான ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லிட்டாலோ இல்லை கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே, நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா என்னுடைய பண்டிகை நாட்களில் மறவாமல் வாழ்த்து தெரிவிக்கிற அனைத்து கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஈஸ்டருக்கு விஷ் பண்ணுறேன். இது என்னுடைய அனுபவம், சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஈஸ்டருக்கு விஷ் பண்ணுறேன். அதே மாதிரி குட் ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரேயர்ஸ்க்கு லெட் குட்னஸ் ப்ரிவைல் அப்படின்னு சொல்கிறேன். நல்லதே எப்பயும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணுறேன். அப்போது அவர் என்னுடைய நண்பராக இருந்தால் தீபாவளிக்கு அவர் எனக்கு விஷ் பண்ணணும் தானே. பண்ணாமல் இருந்தார்னா நான் தீபாவளிக்கும் அவருக்கு விஷ் பண்ணுறேன், அதுக்கு ரிப்ளை கூட இல்லை அப்படின்னா அப்போது அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிய வருது. சரி அப்படின்ட்டு நான் அவர்கிட்டேருந்து ஒதுங்கி தான் போகணும். என்னுடைய நிலைப்பாடுகளுக்கும் அவருடைய நிலைப்பாடுக்கும் ஒத்து போகல அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும்? அதுக்கப்புறமா அவர் நமக்கு விஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை வருத்திக்கிறது எதுக்கு? தேவையே கிடையாது. ஒதுக்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாமே. சங்கின்னு சொல்கிறவங்க சொல்கிறதுனால சந்தோஷம் கிடைக்குதா? சொல்லிட்டு போட்டோம். நான் ஓசியில் ஊர் சுற்றினேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் தெரியாது, நான் இழப்புகள் என்னன்னு தெரியாது. அப்புறம் என்ன? அதனால இதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தனால நம்ம அடுத்த கட்டம் போகவே முடியாது. சங்கின்னு சொல்கிறீங்களா, சந்தோஷம். சங்கின்னு சொல்லலையா, இன்னும் சந்தோஷம். அவ்வளோதான். ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரா? நான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசை உங்களுக்கு இருந்துச்சு? இல்லை, நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அன்னைக்கு. அதாவது நீங்கள் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை போய் சந்தித்தேன், அப்போ வந்து அரசியலுக்கு வரதை பற்றி என்கிட்ட பேசினார் அப்படின்னு. அதை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா சார்? இல்லை, அது சொல்லும்போது இப்போ ஏதோ ஒரு பேச்சு வந்துகிட்டே இருந்தது. இப்போ தான் நம்ம அரசியலுக்கு வரலாம் முடிவு பண்ணிட்டோம். எஸ் அப்படின்னு என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை சார், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வார்த்தையை உங்கள் வாயால் நான் நேரடியாக காதில் கேட்குறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னார். ஏன் வர்றேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் சொன்னார். அதுக்கப்புறமா வந்து வந்தால் நீங்கள் வந்து அவரை ரொம்ப சாதாரணமாக எடை போடுறாங்க. அவரை பற்றி பேசுகிறவங்க வந்து ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப சாதாரணமாக எடை போடுறாங்க. நம்ம வீட்டில் வந்து டேங்க் இருக்குல்ல, பீரங்கி பொம்மை இருக்கும். பீரங்கி பொம்மைகளை வச்சு அது மேலே தள்ளி விடலாம், பிளாஸ்டிக்கில் இழுத்து விட்டா ஓடுன்னு சொல்லிட்டு நஜ பீரங்கியை பார்த்துட்டு அது மேலே கல் அடிச்சா திரும்பி வந்து நம்ம அந்த கல்லையை மேலே அடிக்குதுன்னா இது என்னடா அது, நான் இழுத்து விட்டா ஓடுற வண்டி தானே இது ஏன் மாறுது அப்படின்னா நான் ஏன் பார்வை தப்பு. இது பீரங்கி தோட்டத்தில் இருக்கிறது பொம்மை, அது பீரங்கி தோட்டத்தில் இருக்க நிஜ பீரங்கி. தலைவர் அந்த மாதிரி நிஜ பீரங்கி. அவர் சொன்னது வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நானே எனக்கு அவர் வரலைங்கிறதுக்கு வருத்தம் தெரிவித்து, ஆனாலும் நான் என்றைக்கும் உங்களை நான் நேசிப்பேன். ஏன்னா என்னோடய அன்பு அவருக்கு மாற போகிறது கிடையாது. அவர் நிலைப்பாடு மாறி இருக்கிறதுனால மாறி இருக்கலாம், ஆனாலும் என்னுடைய ஆசை என்னுடைய அன்பு அப்படிங்கிறது எப்படியும் இருக்கும். எங்கள் வீட்டில் அப்பா வந்து எனக்கு வந்து சட்டை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. தீபாவளிக்கோ இல்லை ஏதோ ஒரு பண்டிகை நாட்களுக்கோ சட்டை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. உங்களுக்கு வந்து சட்டை நீங்கள் வந்து ஜீன்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அவர் அன்றைக்கி வந்து பேண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்காக உங்களுக்கு அவங்க அப்பா மேலே வந்து பிடிக்காமல் போயிடுமா? இல்லை வேறு ஆனாலும் அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காருல, அந்த அன்பு தான் எப்பவுமே நிலைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து வந்திருந்தால் ஒரு இன்னொருத்தர் வந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவர் சாதாரணமாக தான் அந்த பீரங்கி எதுக்கு வந்தேன் அப்படின்னா என்ன சார் அப்போ நீங்கள் சென்ட்ரலில் யார் கூட அலையன்ஸ்லாம் இதெல்லாம் நான் ஒரு பேசிக்காக கேள்வி கேட்குறவன் தான். நான் சன் டிவியில் அப்படியே பழகியாச்சு காலகாலமாக, அதனால் இன்டர்வியூரை தான் மாதிரி இல்லைங்க, நம்ம ஊரில் வந்து முதல்ல தண்ணி இல்லை,
யார் வந்து இந்த மொத்த ஆறுகளையும் நதிகளையும் இணைக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்களோ அவங்களோட வேணால் நான் போகலான்னு யோசிப்பேன். ஏன்னா தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகள் பிரச்சனை தீர்ந்துடும். அவங்கவுங்க பிஸ்னஸை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்களுக்கு வந்து மக்கள் வந்து பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் மற்ற இடத்துக்கெலாம் போக மாட்டாங்க அப்படின்னாரு. ஸோ இது வந்து நான் சொல்கிறது மேலோட்டமான ஒரு விஷயம். ஆழமாக ஒரு இன்னும் நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சுருந்துருக்கலாம். நாம தான் எழுந்துட்டோம். ஓகே சார், அதுக்கடுத்து மீட் பண்ணிங்களா, ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி? அதுக்கப்புறம் நான் ஸ்ரீலங்கா போயிட்டேன். ஸ்ரீலங்கா போகும்போது அங்கே ஒரு தடவை இது நடந்தது, ஈஸ்டர் பிளாஸ்டர் நடந்தது. அங்கே ஓகே பிளாஸ்ட் ஒன்று பெரியசாக நடந்தது ஈஸ்டர் சமயத்தில் 2019 ஏப்ரல் மாதம். அன்றைக்கி நைட்டு கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு அவரோட பிஏ ஃபோன் பண்ணி நீங்கள் பத்திரமா இருக்கீங்களான்னு சார் விசாரிக்க சொன்னார் அப்படின்னாரு. இப்போ சமீபத்தில் லதாமாவை கொஞ்சம் வேற ஒரு விஷயமாக சந்தித்தேன். தலைவரை வந்து தேவாதி தேவா நிகழ்ச்சியில் சந்தித்தேன். ஓகே, அதுதான் இந்த ட்விட்டரில் கூட இருக்கும், தேவாதி தேவா இதில். அப்போது நான் அவர்கிட்ட போயிட்டு முட்டி போட்டுட்டு தான் பக்கத்தில் உட்காந்தேன். ஒன்றுமே பேசலை, இப்படியே பார்த்தாரு. நான் அப்படியே பார்த்துட்டு இப்படியே பார்க்குறேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அந்த ஒரு அன்பு இருக்குது பாருங்கள், அது யூ கேன் நாட் எக்ஸ்பிளைன். அவ்வளோ ஒரு அன்பு. அது வந்து வயதுனால் வருதா, இல்லைனா வந்து மனிதர்கள் மேலே வருதா, இயல்பாக வருதா, இல்லை என்னை பற்றி அவர் என்ன யோசிச்சாரோ ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தாரா என்னன்னு எதுவும் தெரியாது. ஆனால் என்னால் அவர் கண்ணில் பார்க்க முடிஞ்சது வெறும் அன்பு மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் அவ்வளோ ஒரு அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு தலையை தடவை கொடுத்தாரு. போகிறோம், எனக்கு லைஃப் லாக அது போகிறோம். ஓகே சார், இப்போ ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரல, ஆனால் விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காரு. ஸோ விஜய் அவர்களையும் நீங்கள் வந்து பர்சனலாக இன்டர்வியூலாம் அவருடைய கொள்கைகள் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, நான் ஒரு சாதாரண ஒரு வாக்களிக்கும் ஒரு விழா, அவருடைய கொள்கைகள் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இதுக்கு முன்னாடி எத்தனையோ அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க, தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை வந்து சாத்தியமாக இருக்குது. அப்போ சாத்தியமான விஷயத்தை சொல்லிவிட்டு அதை அவங்க பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒன்று ரிவர்ஸ் கால்குலேஷனில் போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இல்லை ஓகே எங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையில் சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை வந்து இது சொன்னால் மக்கள் நம்புவாங்க, அது போகிறோம், என்ன சொன்னாலும் 2000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுற கூட்டம் தானே இது அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையிலையும் பண்ணியிருந்துருக்கலாம். எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நாம தான் முட்டாளாக இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா காலங்காலமாக கட்சிகள் மாறுது. ஏங்க இது என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப சாதாரணமாக சொல்லப்போனால், நீங்கள் பிறந்த போது ரோட்டில் போன பைக் என்ன, இல்லை நீங்கள் பார்த்து பிரமிச்ச கார் என்ன? இப்போ கார் மாருதியை வச்சுக்கலாமா? மாருதி. இன்றைக்கி என்னென்ன கார் போயிட்டுருக்கு. ஸோ மாறி இருக்குது. அது உணவு முந்தி வந்து எனக்கு தெரிஞ்சு இட்லி கடை தான் இருந்தது. என் கடையில் 11 மணிக்கே ரோடு முழுக்க பிரியாணி வாசனை அடிச்சிட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, அண்ணா நகர் வந்து இன்றைக்கி ஃபுட் சென்டர் மாதிரி தான் சென்னையில் இருந்துகிட்ருக்கு இல்லையா? இப்போ உணவு பழக்கங்கள் மாறி இருக்குது, ட்ரெஸ்ஸிங்ஸ் மாறி இருக்குது, எல்லாமே மாறி இருக்குது. ஆனால் நம்ம அரசியல் மாறவே இல்லை, நம்மளையும் மாற விடலை. இதுதானே உண்மை. ஏன்னா வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், நம்மளை வந்து இன்னமும் அப்படியே தான் வச்சிட்ருக்காங்க. அடுத்தக்கடுத்து சிந்திச்சு நாம் இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே இருக்கோம். நாமளும் அரசியல் இப்போ எல்லாமே நல்லா பேசுகிறோம், தெளிவாக ஆஹா ஓஹோன்னு எல்லாமே பேசுகிறோம். வீட்டுக்கு உட்காந்து பஸ்ஸில் போகும்போது பேசுகிறோம், ஆர்கியூ பண்ணுறோம். இதை மாதிரி நீங்கள் பேசுகிற நிகழ்ச்சிகளோ, இல்லை சாணக்கியால் வர நிகழ்ச்சிகளோ, இல்லை இந்த மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளோ எல்லாமே பார்த்து எல்லாமே கருத்து தெரிவிக்கிறோம். எல்லாமே வந்து போராட்டம் எல்லாமே பண்ணுறோம். கடைசியில் ஓட்டு போடும்போது 50% வீட்டில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, ஓட்டு போடவே போகல அப்படின்னா அப்போ அடிப்படையில் நீங்கள் அங்கேயே போகலையே. இல்லை இன்னொன்று, இல்லை காலங்காலமாக அங்கே போனோன்னா எனக்கு இந்த சின்னத்தை பார்த்தோன்னா தான் இதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், அந்த ஒரு சின்னத்துக்கான ஒரு அடிமைத்தனம், இல்லை லாயல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். லாயல்ட்டிங்கிறது டீசெண்டாக இருக்கும். எனக்கு அந்த சின்னம் பிடிச்சிருக்கு, நான் அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், என்னால் மாற்றி போட முடியாது அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்லையா அவங்க எனக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க, காசு வாங்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு லாயல்ட்டியாக இருக்கலாம். அப்போ நம்ம நான் வந்து அந்த நேரத்தில் நான் வாங்கின காசை பற்றி தான் யோசிக்கிறேனே தவிர என்னுடைய சந்ததியை பற்றி நான் யோசிக்கலை. அவங்க வந்து வளரும்பொழுது எப்படி இருக்க போகிறாங்கன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா மாற்றங்கள் பெருசாக வரலாம், அரசியல் அமைப்பே கூட மாறலாம். இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.